ஸோ ஹாய் வெல்கம் டு சேனல் சாரா கிரியேஷன்ஸ். ஸோ முதல்ல நான் இன்ட்ரடியூஸ் பண்ண அப்புறம் நீ திரும்பி நமஸ்காரம் சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் சொல்லுமா. நமஸ்காரம், நான் ஸ்வர்ணலதா ஸ்ரீராமன். இந்த வீடியோ எதுக்குன்னா, நாங்கள் கஞ்சிபுரம் போயிட்டு வந்தோம். பசங்க குழந்தைகளில் வெக்கேஷனில் எங்கேயுமே ஆஷின் போகல. ராகவ் +2 வந்ததுனால அவனுக்கு வெக்கேஷன்லேயே ஸ்கூல் இருந்தது. சகசிராவியானா எங்கேயானா ஆஷின் போகலான்னு பார்த்தா எங்கேயும் போக முடியல. அட்லீஸ்ட் மே மிடில் நினச்சோம், சரி கஞ்சிபுரம் வேணால் போகலான்னு, குழந்தைய ஆஷின் போகலான்ட்டு. ஏன்னா எங்களாலெல்லாம் ஊரெல்லாம் சுற்ற முடியாது, அதனால அவள் அப்பா அம்மாவும் வர முடியாது. அதனால் கஞ்சிபுரமானா போகலான்னு செகண்ட் வீக்கு பிளான் பண்ணோம். பயங்கர அக்னி நட்சத்திரமாக இருந்தது. சரி குழந்தைகளுக்கு ஸ்கூல் வேற திறக்க போறாளே, அட்லீஸ்ட் ஒரு இல்ல அதுக்கு முன்னாடி அக்னியா இருக்கு போவான்தான் நினைச்சிருந்தா அக்னியில மழை வந்தது. சரி அக்னி முடிஞ்சிட்டு போலான்ட்டு மே லாஸ்ட் வீக்ல போனா பயங்கர வெயில், எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் வேற ஆப்ஷனே கிடையாது, குழந்தைக்கு ஸ்கூல் திறக்கிறான்றதுனால நாங்க போனோம். அது நிஜமாவே ரொம்ப டிவைனா இருந்தது. என் பேத்தி என்னை ரொம்ப நன்னா கன்சர்னா இருந்து எல்லா இடத்துலையும் எனக்கு கம்பெனி கொடுத்ததோடு இல்லாமல் என்னை பிடிச்சி ஆஷின்னு போகிற அளவுக்கு ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் வித். ரொம்ப நிதானமாக ஆஷின்னு போனால். நாங்கள் போன கோவில் எல்லாம் நான் சொல்கிறேன். எத்தனை மணி கிளம்பினேன்னு சொல்லு முதல்ல. நான் 6:30க்கு கிளம்பினோம். 6:30 கிளம்பி பூந்தமல்லி போனோம் கஞ்சிபுரம். அதாவது அந்த டிரைவருக்கு முதலையே சொல்லிட்டோம், இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் போகணுன்றதுனால. போயிச்சு உலகளந்த பெருமாளுக்கு போனதுனால அந்த ஷார்ட்டஸ்ட் ரூட்டில் ஆஷின் போனது அவர். அதனால நாங்கள் உலகளந்த பெருமாள் கோவிலுக்கு போனோம். அது பக்கத்திலே இருக்கிற காமாட்சி அம்மன் கிட்ட போனோம். அதனால அங்கேருந்தே பக்கத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு போனோம். அப்படியே அங்கே அதுக்குள்ளேயும் மத்தியானம் ஆயிடுச்சு. அதனால சரி அப்போதான் வரதருக்கு உற்சவம்லாம் முடிஞ்சுது, வைகாசி உற்சவம், தட் இஸ் கஞ்சி வரதருக்கு. அதனால வரதராஜ பெருமாள் கோவில் போகணுன்றதுனால அங்கே போனோம். பாருங்க, போனால் கோவில் மூடிட்டா. இன்ஃபேக்ட் அன்னைக்கு இது பூ அலங்காரம் ஆனால் இருக்கும்னு நினச்சின்னு போனோம், கோவில் மூடிட்டா. ஸோ அகெயின் வி கேம் பேக் டு பெரிய காஞ்சிபுரம். அங்கே போய் சரவண பவனில் சாப்பிட்டுட்டு சங்கர மடத்துக்கு போனோம். அதில் நிஜமாக சங்கர மடம் போனோம். சங்கர மடத்துலேருந்து அகெயின் அங்கே இருந்துட்டு பேக் டு வரதராஜர் கோவில் போனோம். வரதராஜர் கோவில்லையும் நல்லா சேவிச்சுட்டு அது பக்கத்தில் இருக்கிற அஷ்டபுஜ பெருமாள் அவரையும் சேவிச்சுட்டு ராத்திரி 9 மணிக்கு வந்தோம். நல்லா கவர் பண்ணோம். தட் இஸ் ஆல்மோஸ்ட் வி கவர்ட் 9 temples ஷார்ட் டைம். நல்லா கவர் பண்ணினோம். ரொம்ப ஸ்ட்ரெயின் இருந்தால் கூட ஒன் டே போகிறோம், மேக்ஸிமம் எவ்வளோ பெருமாளை சேவிக்கணுமோ அவ்வளோ சேவிச்சா நல்லதுன்னு சேவித்தோம். வாங்கோ, நான் போன இடத்துக்கெல்லாம் உங்களை ஆஷின் போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த கோவில் போனேன்? ஃபர்ஸ்ட் உலகளந்த பெருமாள் கோவிலுக்கு போனேன். ஸோ அதனோட சிறப்புகள்லாம் கட 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 கடன்னு ஒப்பிச்சுட்டு பார்க்கலாம். அதாவதுமா, வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் திவ்ய தேசங்கள்னு இருக்கு, திவ்ய தேசங்கள் இருக்கு, அபிமான ஸ்தலங்கள்னு இருக்கு. திவ்ய தேசங்கள்னா 108. அதில் திருப்பாடு கடல் திருவைகுண்டத்தை தவிர 106 திவ்ய தேசங்கள் இருக்கு. அதில் இப்போ திவ்ய தேசங்கள்னா என்னன்னா, ஆழ்வார்கள் 12 பேரால பாடல் பற்ற ஸ்தலங்கள். அதாவது அந்தந்த ஊர்ல போய் பெருமாளை பத்தி பாடுவா, அதெல்லாம் திவ்ய தேசங்கள். அபிமான ஸ்தலம்னா நம்மளா பெருமாளை டிஸ்கிரைப் பண்ணிட்டு, அதாவது மேல்கோட்டை சம்பத்குமார் இருக்காரு, அவர் அபிமான ஸ்தலம், அது திவ்ய தேசம் கிடையாது. இதுல இந்த உலகளந்த பெருமாளுக்கு வருவோம். உலகளந்த பெருமாள் திருவிக்கிரமர் மகாபலி பிரகலாதனுடைய பேரன். அவருடைய இதுக்காக, அவருடைய விஷஸுக்காக அவர் வெவ்வேறு வடிவத்தில் அவர் காட்சி கொடுத்தாராம். அதுதான் அந்த 4 திவ்ய தேசமும் அந்த உலகளந்த பெருமாள் கோவிலே இருக்கு. திருவூரகத்தான், திருநீரகம், திருக்காரகம், திருக்கார்வானம், 4 திவ்ய தேசமும் உலகளந்த பெருமாள் கோவிலே இருக்கு. எங்க மாமனாருக்கு ஊரகத்தான், திரு ஊரகத்தானுக்கு தான் திருமஞ்சனம் பண்ணுவா. அந்த ஊரகத்தான் 5 தலை பாம்பு. அதாவது கல்யாணம் ஆத்துல எந்த விசேஷமானாலும் சரி, கல்யாணம் ஆகணுமா, குழந்தை பிறக்கணுமா, யாதானா ஆத்துல யாருக்கான சர்பதோஷம் இருக்கா, அங்க ஊரகத்தானுக்கு திருமஞ்சனம் பண்ணுவா. வெள்ளிக்கிழமையில தான் திருமஞ்சனம் பண்ணுவா. அதுல பால் பாயசம் தான்
திருவாராதனை, தட் இஸ் நெய்வேத்தியம் பண்ணுவோம். அதுக்கு மந்த்ஸ் கணக்கில் காத்துன்னு இருக்கணும். நம்ம நேரம் போயெல்லாம் பண்ண முடியாது. ஒரு 6 மாதம் 8 மாதம் ஆகும். இல்லை இந்த வாரம் இருக்குது இந்த வாரம் இருக்குன்னுவோம். அந்த அளவுக்கு ஊரகத்தானுக்கு அவ்வளோ விசேஷம். தாயார் வந்து ஆரணவல்லி தாயார் தனியாக இருக்கா. ஆஞ்சநேயர் வந்து 4 புஜத்தோட அருமையாக இருக்கு, தனி சன்னதி. ஸோ அங்கேயே 4 திவ்ய தேசத்தை ஒரே கோவிலில் சேவிச்சுடலாம். அங்கேருந்து காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்தோம். காமாட்சி அம்மன் கோவில்ல வந்து அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். இப்ப நம்ம கொலு வச்சோம்ல, ஆமா, அந்த கொலுலயும் 4 பேரும் இருக்கேடா. எதுல? நம்ம காஞ்சிபுரம் நவகாஞ்சின்னு வாங்கினோம்ல, அதுல வந்து 4 பேர் இருக்க மாட்டாங்க. ஊரகத்தான் மட்டும்தான் இருந்தா. அதாவது வேற வேற கோவில் காமிச்சோம். இந்த உலகளந்த பெருமாள் கோவில்ல இருக்கிற ஊரகத்தான காமிச்சோம், அவ்வளவுதான். ஆனா ஸ்தலம் தான் வந்து 4 இருக்கு. திவ்ய தேசம் தான் 4. ஆமா, திருநீரகம், திருக்காரகம், திருக்கார்வானம், ஊரகத்தான் 4 பேர் இருக்கா. அது வந்து அதாவது திருவிக்குமனுடைய இதுதான். ஓகே, சோ இப்ப அடுத்த கோவில் காமாட்சி அம்மன் கோவில் பக்கத்துலயே இருக்குடா கண்ணா. காமாட்சி அம்மன் கோவில் இது வந்து சின்ன காஞ்சிபுரமா பெரிய காஞ்சிபுரம்? பெரிய காஞ்சிபுரம். ஓகே, வரதர் தான் சின்ன காஞ்சிபுரம். ஓகே, காமாட்சி அம்மனுக்கு வந்தோம். காமாட்சி அம்மனுக்கு போனா அங்க வந்து 6 கால பூஜை, பத்மாசினி, அதாவது அழகா அம்மன் இருக்கா காமாட்சி. ரொம்ப ரொம்ப டிவைனா இருந்தது. 6 கால பூஜைன்னா ஒரு டக்கு 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 ஓடி வந்தோம். அதுவா வெயில் பயங்கரமா இருக்கா. கோவில் பெருமாள் தாயார் அம்பாளை சேவிக்கிற இடம் பரவாயில்ல, சுத்தி எல்லாம் வரணும்னா அந்த காலு கொதிச்சு போயிடுதுப்பா, முடியவே இல்லை. அங்க என்ன ஒரு விசேஷம்னா ஈஸ்வரனை சேவிச்சோம். இங்க என்ன 108 திவ்ய தேசத்துல ஒரு திவ்ய தேசமான, அதாவது 54வது திவ்ய தேசமான கல்வன் இருக்கு. அதாவது அங்க பெருமாள் வந்து, ஏன்னா வைஷ்ணவாலாம் சைவ கோவிலுக்கெல்லாம் போக மாட்டா. சில பேர் எல்லாம் திவ்ய தேசம் எல்லாம் கவர் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அந்த ஒரு யூனிட்டி வரணுன்றதுக்காக இந்த மாதிரி ஏகாம்பரேஸ்வர் கோவில்லையும் சரி, காமாட்சி கோவில்லையும் அதே மாதிரி திருச்செந்தூர்லயும் சரி கோவில்ல வந்து வைஷ்ணவ பெருமாள் இருப்பேன். இந்த இடத்துல திருக்கல்வன் இருக்கு, அழகா இருந்த பெருமாள். அதாவது புஷ்கரணி பக்கத்திலேயே இருக்கு. அந்த புஷ்கரணியும் இப்ப ரொம்ப நீட்டா பண்ணிருக்கா. ரொம்ப ஒரு மாதிரி ஃபவுண்டன்லாம் வச்சு ஒரு சினிமேட்டிக்கா இருந்தது. அந்த என்ன இந்த கல்வெட்டுன்னா டயர் லேயரா, தட் இஸ் நின்ற கோலத்துல, அமர்ந்த கோலம், அயர்ந்த கோலம், சயன கோலம், 3 கோலத்திலயுமே ஒரே இடத்துலயே இருக்க பெருமாள். அங்க வந்து திருக்கல்வனை சேவிச்சோம். அந்த எம்எஸ் பாடுறதுக்கும் நம்ம லைன்ல போயிட்டு அம்பாளை சேவிக்கிறதுக்கும் ரொம்ப அருமையா இருந்தது. அங்கேருந்து எல்லா சன்னதியும் பார்த்துட்டு வந்தோம். புஷ்கரணி பார்த்துட்டு, துர்கையை பார்த்துட்டு, ஈஸ்வரனை பார்த்துட்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் பிரசாதம் கொடுத்தா எங்களுக்கு. ஒரு பேட்சுக்கு ஒன்று. எங்கள் பேட்சுக்கு வரும்போது தயிர் சாதம் கரெக்டாக அம்பாள் கொடுத்தா. அந்த வெயிலுக்கு அதுக்கும் தயிர் சாதம் தொன்னையில் சாப்பிட்டதுக்கு தேவாமிர்தமாக இருந்தது. அதை சாப்பிட்டுட்டு நேரம் அங்கேருந்து அடுத்த கோவில் நேரம் வந்து ஏகாம்பரேஸ்வர் கோவிலுக்கு வந்தோம். அப்பா, ஏகாம்பரேஸ்வர் கோவில் வந்து புராதான கோவில், அருமையாக இருந்தது. அந்த மதில் சோறு பார்க்கறதே அண்ணாந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருந்தது. அந்த நந்தியானா சரி, அப்பா நிஜமாவே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருந்தது. அவ்வளோ ஒரு டிவைனா, பயங்கர ரஷ்மா. எல்லாரும் சம்மரு போனது சாட்டர்டேவா, ரொம்ப ரஷ்ஷா லைன்ல நின்று போனோமா. இந்த கோவிலை பத்தி சொல்லணும்னா இங்கேயும் ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது காமாட்சி வந்து ஈஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கணும்னுட்டு மணல்ல லிங்கம் பண்றாளாம். அப்போ வந்து கங்கை வந்து கரைச்சிட்டே இருக்கிறதுனால ரொம்ப மெலீஸா இருக்கு. அந்த அந்த லிங்கம் ரொம்ப மெலிசா இருக்கு. எங்களுக்கு முதல்ல கிளாரிட்டியே கிடைக்கல. அப்புறம் அந்த இவரை கேட்டேன், தீட்சிதரை கேட்டேன், என்ன மாமா இந்த கோவில் ஐதீகம்னா, இல்லைம்மா காமாட்சி வந்து ஈஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு லிங்கத்தை பண்ணும் பொழுது அது கரைஞ்சி போயிடுறதுனால மெலிசா இருக்கு. பின்னாடி இருக்கா பாருங்க அம்பாளும் ஈஸ்வரனும் இருக்கா பாருங்க. இங்க திருக்கல்யாணம் எல்லாம் கூட பண்ணலாம். இங்க வந்து இது ரொம்ப புராதான கோவில், எல்லாரும் பாடியிருக்கா அப்படின்னா. சரி, அவரை இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ உனக்கு மட்டும்தான் தெரியலையா, இல்ல இப்போ சில கோவில்ல பார்சாதி கோவில் எல்லாம் நமக்கு பலராமரே தெரிய மாட்டா. நம்ம தெரிஞ்சுட்டு போனாதான் அங்க போய் பார்க்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கான்னு சொன்னா போறவா பாப்பா ஏகாம்பரேஸ்வர்
கேட்கணும். ஏன்னா கொஞ்சம் நம்ம நினைச்சு பார்ப்போம்லம்மா, லிங்கம் இப்படி இருக்கும்னு நினைச்சு பார்ப்போமா, அங்க ரொம்ப மெலிசா இருக்கு. நம்ம வந்து அவ சொன்னாதான் தெரியும், ஸ்பெசிபிக்கா பார்க்கணும். ஆமா, உள்ள வந்து அம்பாலும் ஈஸ்வரனும் இருக்கா. அவரை பார்த்துட்டு வந்தோமா. வரும் பொழுது இங்க இந்த கோவில் என்ன விசேஷம்னா, நடராஜர் வந்து நார்மலா லெஃப்ட் லெக்க வந்து டுவர்ட்ஸ் டவுன் இருக்கும்ல, அது மாதிரி இல்லாத சமமா இருக்கு, காலு தூக்கி ஆடுறது. அந்த விசேஷம் அந்த கோவில்ல. அதே மாதிரி சுத்தி பிராகாரம் சுத்தி வரும் பொழுது உங்களுக்கு வந்து நிலா திங்கள் துண்ட பெருமாள்னு திவ்ய தேசத்துல ஒரு 49வது திவ்ய தேசம், அதாவது நிலா திங்கள் துண்டான் அந்த பெருமாள் வந்து இருக்கு. அவர் தான் வந்து காமாட்சி அண்ணாவை வேண்டிக்கிறா, அண்ணா நான் ஈஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு நீ அருள் புரி அப்படின்றாள். அதனால முழுமையான திங்களா அவர் நின்ற கோலத்துல பெருமாள் ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அதே மாதிரி அங்க வந்து மாமரம் தான் வந்து ரொம்ப விசேஷம். அந்த மாமரத்துல 3 டைப் ஆஃப் மாங்காய் காய்க்கிறதாம். அது கீழே தான் வந்து காமாட்சி வந்து விரதம் இருந்து ஈஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கிறான். இந்த கோவிலில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, பிராகாரம் சுற்றி வரும்போது ஒரு பெரிய லிங்கம் சௌமனி, அதில் சகசிர லிங்கம் 1000 லிங்கம் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அது வந்து அந்த அதுல வந்து சேவிச்சா என்ன விசேஷம்னா, அங்க சதாபிஷேகம்லாம் பண்ணிட்டு வரல, 1000 பிறைய பார்த்த புண்ணியம் வந்து அந்த லிங்கத்தை பார்த்தா நமக்கு கிடைக்கும். அதனால இந்த சதாபிஷேகம் பண்ணிட்டு வரவாலாம் அங்க வந்து நமஸ்காரம் பண்ணிப்பாலாம். அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவில்ல அதெல்லாம் பார்த்தோம். ஸோ நிலாத்திங்கள் துண்ட பெருமாள் அந்த இதுல வந்து கல்வர் பார்த்தோமா, உலகளந்த பெருமாள் கோவில்ல 4 திவ்ய தேசம் சேவிச்சோமா. ஸோ 6 பெருமாளை சேவிச்சு காமாட்சி சேவிச்சோம், ஏகாம்பரேஸ்வரர் கோவில் சேவிச்சோமா. அதுக்கப்புறமா வரதர் கிட்ட போலான்னு நினைச்சோம். வரதர் கிட்ட போகணும்னு நினைச்சாக்கா வரதருக்கு கிளம்பி வந்தோம் சோமனி. இந்த காஞ்சிபுரத்துல இருந்து சின்ன காஞ்சிபுரம் வந்தோம். காஞ்சிபுரம் வந்தா கோவில் மூடிட்டா. அவ சொன்னா இப்ப உற்சவம் நடக்கிறது, ஆனா கூட நீங்க வந்து 3:30 மணிக்கு மேலதான் கோவில் திறப்பா, நீங்க உற்சவ மூர்த்தியை வேணா 3:30 மணிக்கு சேவிக்கலாம், மெயின் பெருமாளை 4:30 மணிக்கு மேலதான் சேவிக்கணும். சாப்பிடவே இல்லை. சரி, மறுபடியும் இந்த பக்கம் காஞ்சிபுரம் வந்து சரவண பவன்ல சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இவருக்கு வந்து அப்பாவுக்கு வந்து சங்கர மடம் போகணுன்ட்டு முதல் நாள் நினைச்சேருமா. யூ ஓன்ட் பிலீவ் சோமனி, நான் வந்து இல்லை எனக்கு சங்கர மடம் போகணும் போல இருக்கு அப்படின்னு. சரின்ட்டு நாங்கள் அங்கே போனோம்மா. அங்கே போகும்போது தான் உச்சிக்கால பூஜை நடந்துட்டு இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வந்து காமாட்சிக்கு அழகா எல்லா பூஜையெல்லாம் முடிஞ்சு ஃபுல் ஹாரதி பார்த்தோம்மா. ஹாரதி பார்த்துட்டு அவர்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்கிட்டு சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளினுடைய பிருந்தாவனத்துக்கு போய் அங்கே உட்காந்து நான் சகா அப்பாலாம் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர அப்படின்னு சொல்லி ஒரு 9 தடவை சொல்லி மெடிடேட் பண்ணிட்டு அங்கே கல்கண்டு தட்டில் வச்சிருந்தா. தட்டிலேருந்து எடுத்து அங்கே சாப்பிட்டுட்டு ஜலம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தோம். வந்துட்டு நிதானமாக வரத்துக்குள்ளேயும் 3:15 ஆயிடுத்து. 3:15 ஆன உடனே நேர க்யூவில் நின்றோம். கோவில் திறந்துட்டா. ஏன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனால வரதர் கோவிலை திறந்துட்டா. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, கொஞ்சம் முன் டைம்க்கே திறந்துட்டா. இப்போ விசேஷம்னு பார்த்தா மலை கோவில்னா திருமலை வெங்கடமுடியான், அதே மாதிரி பெரிய கோவில்னா ஸ்ரீரங்கம், புலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கம். பெருமாள்னா வரதர் தான்மா, தேவராஜ பெருமாள். வரதர் தான் பெருமாள்னா வரதர். அதாவது அந்த மலைக்கே வந்து என்ன பெருமாள் மலை பேரே வந்து கஷேத்திரமே சத்தியவிரத கஷேத்திரம்னு பேர். அதாவது அங்கே போய் நம்ம வேண்டினோம்னா சத்திய பிரமாணமா அது நடக்குமா. அந்த அளவுக்கு அந்த விமானம் வந்து புண்ணியகோட்டி விமானமா. அதாவது பிரம்மாவே அங்க வந்து அந்த அத்திகிரி மலையில வந்து பெருமாளை நினைச்சுண்டு அவர் வந்து ஒரு யாகம் பண்ணும் பொழுது அந்த புண்ணியகோட்டி விமானத்துல ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட தேவராஜ பெருமாள் வந்து காட்சி கொடுக்கும் பொழுது அவர் சொன்னாலும் பூலோகத்தில் இருக்குவா எல்லாருக்குமே நீங்க காட்சி கொடுக்கணும் போதுதான் அந்த அத்திகிரி மலையில வந்து வரதர் தேவராஜ பெருமாள் காட்சி கொடுக்குறேன். அதுல வந்து அஸ்தத்துல வந்து மா சு சான் போட்டிருக்கோம். அதாவது என்னுடைய பாதத்தை நீ சரணடைந்தால் உனக்கு வைகுண்டம் நிச்சயம் அப்படின்னு அவர் வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறாராம். அந்த அளவுக்கு வரதர் வந்து நின்ற கோலத்துல இருக்க ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தார்.
அங்கேருந்து எல்லாமே மலை மாதிரி இருக்குடா கண்ணா. அந்த ஸ்டெப்ஸு ஏறுறது அவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது. என்னென்னா வெயில் ரொம்ப எக்ஸாஸ்டிவாக இருந்தது, ஒரே ஸ்வெட்டிங்கு, அதுலேயே டயர்ட் ஆகிடுறதா. அதனால எப்படியோ குழந்தைய அழைச்சின்னு போயிட்டோம், அது ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் அங்கேருந்து பெருந்தேவி தாயார் எல்லாம் பேரகேட்ஸ் எல்லாம் போட்டிருந்தா, எல்லாரும் ரஷ்ஷில் இடிக்கிறாளா, நமக்கு அப்படியே தலை சுத்தலே வந்துடுது. தாயாரை பார்க்கும்போது ஐயோ தாயாரை பாப்பமான்னு இருந்தது. பெருந்தேவி தாயார் ஆசமா இருந்தா. நம்ம தாயார பாப்போமா, தாயார் நம்மள? ஆமா, தாயார் நம்மள எப்படி இருந்தாலும் பாப்பா, நம்ம அவளை பார்த்து அவளை நம்ம ரசிக்கணும் இல்லம்மா. பெருந்தேவி தாயார் ரொம்ப அழகா இருந்தா. இங்க இருந்து போகும்பொழுது யோக நரசிம்மர் அந்த இடத்துல அவர் அவதரிச்ச இடமா யோக நரசிம்மர், நம்ம ஃபேவரட் காட் இல்ல. அவரை பார்த்துட்டு அப்புறம்தான் பெருந்தேவி தாயாரை பார்த்த அப்புறம்தான் வரதரை பார்த்தோம். வரதரை பார்த்துட்டு அங்கேயே நாழி எடுத்து அப்புறமா வந்து தங்கபல்லி வெள்ளி பல்லி, அதாவது அது கூட அந்த ஸ்டீலில் வந்து ஸ்டீப்பாக இருந்தது. ஏறணும்னா அது வந்து என்ன ஐதீகம்னா, முனிவர் வந்து அங்கே குளத்துலேருந்து ஜலத்தை கொண்டு வர சொன்னாராம். ஜலத்தை கொண்டு வர சொன்னாக்கா அந்த 2 சிஷ்யா போய் ஜலம் கொண்டு வரும்போது பல்லி உண்டுறதான் அந்த குடத்துல. உழுந்த உடனே அந்த முனிவருக்கு கோபம் வந்து நீங்கள் பலியா பறக்கணும் அப்படின்னு பலியா பிறந்து அவ வந்து வரதரையே இது பண்ணி அவளுக்கு மோட்சம் கிடைக்கிறதாம். மோட்சம் கிடைக்கிறதுனால அவ வந்து தங்க பல்லி வெள்ளி பல்லியா வச்சு அந்த வந்து பக்கத்திலேயே சூரியனும் சந்திரனும் போட்டிருக்கா. அதாவது சூரிய சந்திரனால நமக்கு எதானா ஒரு காலத்தினுடைய இதுல வந்து நமக்கு எதானா ப்ராப்ளம் இருந்தா அதை டச் பண்ணிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வரலாம். ஸ்டீப்பா இருக்குமா, அது ஏறி அப்படி இறங்கிடும். அதுவும் பண்ணிட்டு வந்துட்டோம், ஒன்றும் குறை வைக்கல. ஏன்னா ஐயோ போலையேன்னு இருக்கும். அங்கேருந்து வந்தோம். அங்கேருந்து வந்துட்டு நேர அஷ்டபுஜ பெருமாள். போன வாட்டி போச்சே ரெனிவேஷன் இருந்தது, இந்த வாட்டி ரொம்ப நன்னா இருந்தது. அப்பதான் வந்து 6 மணிக்கு பெருமாளுக்கு திருவாராதனை நடந்திருந்தது. தாயார் ரொம்ப அழகா இருந்தா. தாயாருக்கு அதுல என்ன அஷ்டபுஜ பெருமாள் கிட்ட என்ன விசேஷம்னா, தாயாருக்கு கால் கீழே வந்து 5 தலை பாம்பு இருக்கு. அதான் அந்த தாயார் கிட்ட விசேஷமா. பெருமாள் வந்து இருப்பேர் இந்த கோவில்ல தாயார் கீழே இருக்கு. அந்த கோவில் இப்ப புதுசா ரெனிவேட் பண்ணியிருந்தா. அதனால எல்லா பெருமாளையும் சேவிச்சுட்டு நேர வரைச்சே கும்பகோணம் காப்பியில ஒரு காப்பி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நேர 9 o'clock வந்துட்டோம். திவ்ய தேசம் வீட்டுக்கு வந்து கிச்சடி சாப்பிட்டோம். ஆமா, 15 திவ்ய தேசத்துல 9 பேரை சேவிச்ச ஒரு பலன் வந்து எங்களுக்கு கிடைச்சது. we had a nice divine trip. யாரனா போனனாலும் ஒன் டேல காஞ்சிபுரம் போயிட்டு இத்தனை கோவிலை பார்த்துட்டு வந்துடலாம். இது மாதிரி தான் பார்க்க முடியும். ஏன்னா எப்படின்னா லஞ்ச் டைம் வந்து சேர்ந்துடும். என்னன்னா நம்ம மெட்ராஸ்ல இருந்து போறவா இன்னும் 1 or 2 டெம்பிள்ஸ் போயிருக்கலாம். நாங்க வந்து ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சி எல்லாம் போயிட்டு சங்கர் மடத்துல ஹால்ட் ஒரு 2 hours. ஏன்னா அந்த ஆர்த்தி எல்லாம் பார்த்ததுல we spent. பட் அந்த டைம்க்கு வந்து எந்த கோவிலும் திறந்திருக்காது. சோ குட் தர்ஷன் ஆச்சு, குட் ஹாப்பி ஹாலிடேஸ். இப்போ ஸ்கூல் கூட திறந்தாச்சு. நம்ம இந்த வீடியோ போடும்போது ஜூன்ல இருக்கும். ஸோ அதை பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, பாய்.